வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம்னா, நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் சட்டசபையில் ஒரு குட்டி கதை சொன்னாருங்க. குட்டி கதை அருமையான ஸ்டோரியாக சொன்னாருங்க. சபையில் ஒரு சிரிப்படை எழுந்ததுங்க முதலமைச்சர் அவருடைய குட்டி கதை. இந்த குட்டி கதையைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த குட்டி கதை என்னவென்றால், ஒரு பெரியவர், ஒரு முதியவர், அவர் மத்தியான வேளையில் வெட்ட வெளியில் நடந்து செல்கிறார். அதாவது பெரியவர் வெயில் அடிக்கும்போது நடந்து போகும்போது அவர் கண்ணு சரியாக தெரியாததுனால அந்த வெயில் அடிச்சனால இப்படி வச்சுக்கிட்டே நடந்து போகிறாருங்க. இந்த வெயிலை மறைக்கிறதுக்காக இப்படி நடந்துக்கிட்டே அந்த பெரியவர் நடந்து வருகிறார். அப்பொழுது எதிரே ஒரு சிறுவன் இருக்கிறான். சிறுவன் இருந்து என்ன சொல்கிறான், பெரியவரை பார்த்துட்டு, ஐயா பெரியவரே, ஏன் நீங்கள் இப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்க? என்னத்தை நீங்கள் தேடி இப்படி வந்துக்கிட்டு இருக்கீங்க? என்னத்தை தேடி பார்க்குறீங்க அப்படின்னு என்னத்தை நீங்கள் தேடி பார்க்குறீங்க அப்படின்னு அந்த சிறுவன் அந்த பெரியவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். அப்பொழுது அந்த பெரியவர் என்ன சொல்கிறார் என்றால், தம்பி, இந்த இந்த இடத்துல உங்கள் அப்பா இங்கே இருப்பாருன்னு நான் தேடி பார்க்குறேன். உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் தேடி பார்க்குறேன். எப்படி உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாருன்னு தேடி பார்க்குறேன், ஆனால் உங்கள் அப்பா இங்கே இல்லையே அப்படின்னு அந்த பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து கேள்வி கேட்கிறார். இது எங்கு நடந்தது என்றால், தமிழக சட்டசபையில் நடந்த இந்த சம்பவம். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை சொன்னாருங்க. அப்போ சட்டசபையில் எங்கே உங்கள் அப்பா அப்படின்று தேடுகிறார் அந்த முதியவர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த நண்பர்களே, அப்போ நமது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுனால சட்டசபைக்கு அவர் வர முடியல. அதனால் உங்கள் அப்பா எங்கே இருக்கிறார் என்று முதல்வர் அவர்கள் தேடி இருக்கிறார். அது ஒரு நகைச்சுவையமாக இருந்தது. அதே விதத்தில் எதிர்க்கட்சிக்காரர்களை ஒரு சீண்டும் பதிலாகவும் இருந்தது தோழர்களே. ஒரு நையாண்டி நக்கலுமாக இருந்தது. எங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாருங்க, எங்களுக்கும் நையாண்டியும் நக்கலும் எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஸ்டோரியை முதலமைச்சர் சொல்லி முடித்தாருங்க. சட்டசபையில் ஒரு சிரிப்பலை எழுந்தது. மக்களே, எங்கே இருக்கிறாரோ உங்கள் அப்பா, நான் தேடி பார்க்குறேன், காணோமே அப்படின்ட்டு சொன்னார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே. மீண்டும் நாம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.